வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நானும் இந்த டாப்பிக்கில் ரொம்ப நாளாக ஒரு வீடியோ பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு தான் அதுக்கான டைம் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் டெபிட் கார்டுனா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டுக்குள்ளே வரேன். ஃபர்ஸ்ட் டெபிட் கார்டுனா என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வாங்கிட்டு ப்ளஸ் 500 1000 பேங்க்கை பொறுத்து ஒரு மினிமல் அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்புக்கும் ப்ளஸ் ஒரு சிப் வச்ச கார்டும் கொடுப்பாங்க. இந்த கார்டு தான் வந்துட்டு டெபிட் கார்டு. இந்த டெபிட் கார்டு வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட டைரெக்டாக லிங்காக இருக்கும். அதாவது எப்போல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் கேஷ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் மூலியமாக கேஷ் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு டெபிட் கார்டு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கிரெடிட் கார்டு செக்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது டெபிட் கார்டோட டெட் ஆப்போசிட்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த பேங்க்லேயும் அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் எந்த பேங்க்ல இருந்து வேணாலும் எத்தனை கிரெடிட் கார்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் சரி ப்ரோ, அப்போ இந்த கார்டில் அமௌண்ட் யார் போட்டு கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த பேங்க் இருக்கா பார்த்தீங்களா, பேங்க்கே அவனோட காசை போட்டு உங்களுக்கு கார்டை கொடுப்பான். ப்ரோ இந்த ஐடியா சூப்பராக இருக்குது ப்ரோ, இன்றைக்கே நான் போயிட்டு ஒரு 10 கிரெடிட் கார்டு வாங்க போகிறேன் 10 பேங்க்கில் இருந்து அப்படின்னீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. லட்டுல வச்சு நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா இந்த 3 க்ரைட்டீரியாஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அது என்ன ப்ரோ 3 க்ரைட்டீரியாஸ் அப்படின்னீங்கன்னா வாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஏஜ் லிமிட் 21லேருந்து 60க்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக இருப்பீங்க, பாஸு. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் சேலரிடு பர்சனா இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ சேலரிடு பர்சனாக இருந்தாலும் சரி, ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களோட இன்கம் 15K-லேருந்து 25K இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இது பாஸ் தான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 700+ இருக்கணும். இது எனக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு 3 டிஜிட் நம்பர். இது இண்டிவிஜுவல்ஸோட கிரெடிட் ஒர்த்தினஸை குறிக்கும். ஒன்றும் புரியலங்கிறீங்களா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அவங்கள்ட்ட ஒரு 50,000 கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். 50,000 வேணும், 10,000. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோதான் இருக்கும். ஸோ 10,000 கேட்குறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யோசிப்பீங்க. உங்கள் பாக்கெட்லேருந்து உடனேலாம் எடுத்து கொடுத்துட மாட்டீங்க. ஸோ இவன்ட்ட நம்ம காசு கொடுத்தோம்னா எவ்வளோ நாள் கழிச்சு நமக்கு திருப்பி கொடுப்பான், ஃபஸ்ட்டு திருப்பி கொடுப்பானா மாட்டானா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அனலைசேஷன் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? இதே அனலைசிஸை பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஒரு 4 பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துருதான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபில், சிஆர்ஐஎஃப், எக்ஸ்பீரியன், எக்யூஃபேக்ஸ். இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி இன்க்ளூடிங் நீங்கள் எவ்வளோ லோன்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளோ கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கிறீங்க, கிரெடிட் கார்டோட யூசேஜ் எப்படி இருக்குது, உங்களோட ரீபேமெண்ட் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட ஓவரால் டெப்ட் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுப்பான். ஸோ அந்த ஸ்கோர் தான் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கோர் 300ல் ஸ்டார்ட் ஆகி 900ல் முடியும். நான் இந்த கான்செப்டை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். விஜய் அப்படிங்கிறவர் மந்த்லி 25K ஏர்ன் பண்ணுறாரு. அண்ட் அவரோட சிபில் ஸ்கோர் 750+ இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டுக்காக அப்ளை பண்ணுறாரு. இப்போ பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னா இவரோட ப்ரொஃபைலை தரவாக செக் பண்ணிவிட்டு அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு ப்ளஸ் அவரோட சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா விஜய்க்கு ஒரு லிமிட் கொடுக்கும். நம்ம கேஸில் ஒரு 40K லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே 2 கான்செப்ட் வரும். ஒன்று பில்லிங் சைக்கிள் அண்ட் இன்னொன்று பேமெண்ட் டியூ சைக்கிள். ஸோ பில்லிங் சைக்கிள்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய்க்கு கார்டு May 1 கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ May 1 அவர் June 1 வரலும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த 30 days பில்லிங் சைக்கிள். அண்ட் June 2 அவருக்கு ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இந்த June 2 தான் உங்களுக்கு பேமெண்ட் டியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். இது 15 days இருக்கும். June 2 ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா, ஸோ June 2 June 16 வரலும் அவரு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாரோ அந்த ஸ்பெண்டிங் அமௌண்ட்டை பே பண்ணிடணும். இன்கேஸ் அவர் June 16 தாண்டிட்டாரு அப்படின்னா இப்போ தான் பேங்க் அவனோட வேலையை கட்ட ஆரம்பிப்பான். என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு டபுள் ட்ரிபிள் எவ்வளோ வேணுமோ போட்டு உங்கள்கிட்ட வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த வட்டியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? 18%-லேருந்து 42% வரலும் இருக்கும். நீங்கள் எடுக்கிற எஜுகேஷன் லோனு இல்லை 2 வீலர் லோனு இல்லை ஹோம் லோனு இது எல்லாத்த விட இந்த 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கிரெடிட் கார்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்பெண்டிங் லிமிட் அவன் 40,000 கொடுத்துருந்தாலுமே நீங்கள் உங்களோட கிரெடிட் எக்ஸ்பென்சஸை 30% கீழே வைக்கணும். அப்போ தான் உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டு அடிச்சிங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் அது இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கும். அப்புறம் நீங்கள் திரும்ப ஃபியூச்சரில் போய் லோன் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா கொடுக்க முடியாத கோடா அப்படின்ட்டு அமுச்சு விட்ருவான். சரி ப்ரோ, இப்போ இந்த பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 வழி இருக்குது. நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே 18%-லேருந்து 42% உள்ள இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்மள்ட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே பிடிங்கிடுவான். நம்பர் 2 லேட் பேமெண்ட் ஃபீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் உங்கள் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளை தாண்டி, அதாவது உங்களோட பேமெண்ட் டியூ சைக்கிளை தாண்டி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவோம். நம்பர் 3 ஒவ்வொரு கார்டுக்கு ஒரு ஜாயினிங் ஃபீ, ஒரு ஆனுவல் ஃபீன்னு இருக்கும். இது சில கார்ட்ஸுக்கு ஃப்ரீயாக அவனே கொடுத்துருவான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கேஷ் வித்ட்ரால் ஃபீ.
உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அதை எடுத்துகிட்டு போய் மறந்து கூட வந்து ஏடிஎம்மில் போட்டு கேஷ் வித்ட்ரா பண்ணிடாதீங்க. நீங்கள் எடுத்ததை விட டபுள் மடங்கு வந்து உங்கள்கிட்ட தான் அவன் திரும்ப வாங்குவான். ஓகேங்களா? என்ன ப்ரோ வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து வெறும் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கிறேன், அப்போ நான் கிரெடிட் கார்டே வாங்கக்கூடாதா, கிரெடிட் கார்டில் எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 45 days வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். உங்களுக்கு திடீர்னு வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு வந்து காசு வேணும் அப்படின்னா நீங்கள் யாருனாச்சும் போய் ஒரு கடன் கேட்டிங்க அப்படின்னா யாருமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான். கண்டிப்பாக வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பான். இல்லை அப்படின்னா வட்டியை வந்து அதை நான் திருப்பி வாங்கிடுவோம். பட் இவங்க வந்து உங்களுக்கு 45 days ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து பே பண்ணிடணும். கரெக்டாக. ஸோ நம்பர் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து பில்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 2 கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, 2 கிரெடிட் கார்டுக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்து அமௌண்ட்டில் பே பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக வந்து அப்ரூவல் கிடைச்சிடும். ப்ளஸ் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். அண்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கேஷ்பேக்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா நான் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணேன்னா ஒரு 5% எனக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இல்லை என்கிட்ட ரிவார்ட் பாயிண்ட்ஸாக தான் இருக்குது அப்படின்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நான் கிஃப்ட் கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்லாம் கிடைக்கும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. சரி, இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்பர் 1, நீங்கள் கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ணணும். உங்களோட ஸ்பெண்டிங் சைக்கிள் என்ன, பேமெண்ட் டியூ சைக்கிள் என்ன, என்னால் வந்துட்டு இவ்வளோ வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னால திரும்ப ரீபே பண்ண முடியுமா பண்ண முடியாதா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பேமெண்ட் டியூ சைக்கிளுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களை கொன்றுவான். அண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 4-5 கிரெடிட் கார்டு இருக்குது, இல்லை வந்து கிரெடிட் லிமிட் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஓவர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற புதுசாக ஒரு ஹேபிட்டை வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ ஓவர் ஸ்பெண்டிங்னா என்ன அப்படின்னா இடத்த கிரெடிட் கார்டு இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்வைப் பண்ணி பார்க்குற இடத்த எல்லாத்துலேயுமே வந்து ஸ்வைப் பண்ணி விட்டுறது. அப்போ நீங்கள் எண்டில் வந்து பில் கட்டும் போது தான் அவங்களோட வழி என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பாய்.